ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி வந்து நம்ம கோழிக்கறி மிளகு கிரேவி தான் பார்க்க போகிறோம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உரலில் போட்டு இடிச்சிட்டு என்ன தான் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கினாலும் இது மாதிரி உரலில் இடித்தா தான் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டே கிடைக்கும். பாருங்கள், இதில் நல்லாவே நான் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். பொடியை நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, 2 பட்டை மசாலா பண்ணிடலாமா? இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே பட்டை மசாலா. இப்போது அது வெடித்த உடனே பொடியை நறுக்கின வெங்காயம், ஒரு கீரை பச்சை மிளகா, பச்சை கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், அந்த பொடியை உரலில் இடிச்சு வச்சுக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக மேஷ்டாக வதங்கணும். இப்போது பொடியை நறுக்கின தக்காளி இதையும் நல்லா போட்டு மேஷ்டாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இந்த சிக்கனை அப்படியே இந்த மேஷ்டாக வதங்கினா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம் ஒரு எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த சிக்கன் வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு கல்லுப்பு, ரெட் சில்லி, ஆக்சுவலி நம்ம ஒரு பச்சை மிளகா போட போகிறோம். இது வந்து பெப்பர் கிரேவின்றதுனால மிளகுத்தூளும் போட போகிறோம். அதனால ரெட் சில்லி பார்த்து போட்டுக்கோங்க. வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாலாம் அப்படியே சிக்கன் வதங்கிட்டே இருக்குது. நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போது அந்த பெப்பர் கிரேவி கொதிச்சுட்டே இருக்கட்டும். சைடில் ஒரு தக்காளி ரசம் பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். ஆக்சுவலி இதில் வந்து கழுத்து தக்காளி, இடிச்ச பூண்டு, மிளகு, சீரகம், கல்லுப்பு, அப்புறம் பெருங்காயம், மஞ்சள் எல்லாம் போட்டுட்டேன். இது கொதிச்சிச்சுன்னா சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும். நீங்களும் நான்வெஜ் ஏதாவது பண்ணும்போது இது மாதிரி சிம்பிளாக ரசம் வச்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவி நல்லா வெந்து கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பொடி மிளகு பொடியே லைட்டாக தூவிக்கலாம். தூவி கலக்கிட்டு இதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்படியே அப்போ தான் அந்த மிளகோட மசாலா வந்து அந்த கறியில் இறங்கி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ரசம் ஒரு கொதி வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் மிளகு கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லன்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி மிளகு ரசம் அண்டு சிக்கன் பெப்பர் கிரேவி சாப்பிடலாமா? பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.